அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, சூரத்துல் அஹ்ஸாப் அத்தியாயம் 33 நாம் இந்த மாதத்தில், ரமலான் மாதத்தில் புரிந்து கொள்வதற்காக 2 வசனங்கள் தினசரி பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த தொடரிலே நாம் இன்று பார்க்க இருக்கிற வசனங்கள் 17, 18. இதுவரை நீங்கள் கேட்டது சூரத்துல் அஹ்ஸாப், அது அகலித்துவத்தை பற்றி பேசுகின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்ப வாழ்க்கை பற்றி பேசுகின்றது. மதீனாவிலே இறக்கி அருளப்பட்ட இந்த வசனம், இந்த அத்தியாயம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அகலித்துவத்துக்கு பிறகு இது இறக்கி அருளப்பட்டது. இதில் உள்ள முந்தைய வசனங்கள் நீங்கள் படித்திருக்கின்றீர்கள். அங்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அகலித்துவத்தை பற்றியான ஒரு வர்ணனை அங்கு கொடுக்கின்றான். நபிமார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நிலை, ஒரு பெரிய படையை சந்திக்க போகிறார்கள். முஸ்லிம்கள் பெரும் ஒரு பதற்றத்தில் மிகப்பெரிய ஒரு சோதனை ஆக்கப்படுகிறார்கள். அதை அல்லாஹ் தாலாவே சொல்லுகின்றான், உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சோதனையாக இருந்தது என்று. பெரும் கடும் வேதனை, கஷ்டங்கள் சந்திக்கின்ற ஒரு காலம் அங்கு இருந்தது. அதே நேரத்தில் அங்கு நயவஞ்சகர்களும் இருக்கின்றார்கள். நயவஞ்சகர்கள் யார் உங்களுக்கு தெரியும். அவர்கள் வெளிப்படையில் முஸ்லிம்களாக நடிப்பார்கள். ஆனால் உள்ளத்திலே அவர்கள் இஸ்லாத்தினுடைய வெறுப்பு இருக்கும், எதிர்ப்பு இருக்கும். ஒரு தேவையை, நிர்பந்தத்தின் காரணமாக அவர்கள் முஸ்லிமாக அவர்கள் வேஷம் போட்டுக்கொண்டு இருப்பார்கள். இவர்களை நாம் நயவஞ்சர்கள் என்று சொல்லுகின்றோம். ஆக நயவஞ்சர்களும் அதில் இருக்கின்றார்கள். முஸ்லிம்களுடைய அந்த படையிலே அவர்களும் இருக்கின்றார்கள். ஆனால் போருக்கு உதவி செய்வதற்கு பதிலாக அவர்கள் கஷ்டத்தை கொடுப்பதற்காகவும் இல்லை பீதியை உருவாக்குவதற்காகவும் அவர்கள் இருக்கின்றார்கள். அந்த இடத்துல அவர்கள் போரிலே அவர்களுடைய பேச்சுக்களை நீங்கள் பார்த்தீர்கள். இதுதான் இறைவனும் இறை தூதரும் நமக்கு வாக்களித்ததா என்று அவர்கள் சொல்லுகின்றார்கள். போரிலிருந்து பின் வாங்குகின்றார்கள். மற்றவர்களையும் அழைக்கின்றார்கள், நம்முடன் சேர்ந்து விடுங்கள் என்று சொல்கின்றார்கள். இப்படி பல அவருடைய நிலைப்பாடு இருக்கும்பொழுது நாம் இப்பொழுது பார்க்கின்ற இந்த 2 வசனங்கள் நயவஞ்சகளை பார்த்து இறைவன் கேட்கின்ற, பேசுகின்ற வசனங்களாக இருக்கின்றன. உதாரணமாக 17வது வசனம் பாருங்கள். அல்லாஹ் தஆலா ஒரு கேள்வி எழுப்புகின்றான். குல், இந்த மக்களிடம், இந்த நயவஞ்சரிடம் கேளுங்கள். மன்சல் லதி யாசிமுக்கும் மினல்லாஹ் இன் அராத பிக்கும் சூவன் அவ் அராத பிக்கும் ரஹ்மா. மேலும் இவர்களிடம் கேளும், அல்லாஹ் உங்களுக்கு தீங்களிக்க நாடினால் அவனிடமிருந்து உங்களை காப்பாற்றுபவர் யார்? அவன் உங்கள் மீது கருணை பொழிய நாடினால் அவருடைய கருணையை தடுக்க யாரால் முடியும்? அல்லாஹ்வுக்கு எதிராக எந்த ஆதரவாளரையும் உதவியாலையும் இவர்கள் காண மாட்டார்கள். எங்கு அல்லாஹ் தஆலா கேட்கின்றான், நீங்கள் நினைப்பது போல் ஒன்றும் நடப்பதில்லை. நீங்கள் நினைத்தால் வெற்றி கிடைக்கும் நபிகளாருக்கு, நீங்கள் நினைத்தால் தோல்வியை அவர்கள் சந்திப்பார்கள். இது இறைவனுடைய கையில் இருக்கின்றது, இறைவனுடைய பிடியில் இருக்கின்றது. ஆகவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான், உங்களுக்கு தீங்கு ஏற்பட்டாலும் அதற்கு உங்கள் தீங்கிலிருந்து காப்பாற்றுபவர் யார்? உங்களுக்கு கருணைப்படிய விரும்பினால் அந்த கருணையிலிருந்து தடுக்க யாரால் முடியும்? அங்கு அல்லாஹ்வுடைய வல்லமையை இங்கு அல்லாஹ் தஆலா இங்கு எடுத்துரைக்கின்றான். இந்த விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகம் அல்லாஹ்வுடைய அந்த வழிகாட்டல்படி இயங்கிக் கொண்டிருக்கின்றது. இங்கு பல சக்திகள், எதிர் சக்திகள், நேர்மறையான சக்திகள் உழைத்தாலும் இறுதியாக அல்லாஹ்வுடைய கருணையும் அல்லாஹ்வுடைய அந்த முடிவும் தான் முடிவாக இருக்கின்றது. ஆக இந்த அம்சத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அங்கு அவர்களை புரிய வைக்கின்றான். அடுத்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா கேட்கின்றான், உங்களில் எவர்கள் போர் பணிகளில் இடையூறு விளைவிக்கின்றார்களோ அவர்களையும், மேலும் எங்களிடம் வந்துவிடுங்கள் என்று தங்களின் சகோதரர்களிடம் கூறுகின்றவர்களையும் அல்லாஹ் நன்கறிவான். இது ஒரு முக்கியமான விஷயம். நீங்கள் மௌனமாக, ரகசியமாக மக்கள்கிட்ட பேசுவதும், அழைப்பதும், திட்டம் போடுவதும், இதை நீங்கள் நினைக்க வேண்டாம், யாருக்கும் தெரியாது என்று அல்லாஹ் சொல்றான். கத் யாலமுல்லாஹ், கத் என்ற வார்த்தை பயன்படுத்துகின்றான். எங்கெல்லாம் கத் என்ற வார்த்தை குர்ஆனில் பயன்படுத்தப்படுகிறதோ அது ஒரு தாக்கீத், அது ஒரு நிச்சயம், அது சந்தேகமே இல்லை. கத் அஃப்லஹ மன் தஸக்கா, கத் சமி அல்லாஹ், நிச்சயமாக அல்லாஹ் கேட்டுக்கொண்டான். கத் என்ற வார்த்தை ஒரு அழுத்தத்தை கொடுக்கின்ற வார்த்தையாக இருக்கிறது. இங்க என்ன அழுத்தம் இருக்கிறது? நீங்கள் போடுகின்ற திட்டங்கள், நீங்கள் போடுகின்ற பேசுகின்ற பேச்சுக்களை நீங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டாம், அல்லாஹ் தஆலா அறியாமல் இருக்கிறான்.
நாம் நினைத்ததை செய்யாமல் நினைத்துக் கொள்ள வேண்டாம். கத் யாலமுல்லாஹ், அல்லாஹ் தாலா நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் அறிபவனாக இருக்கின்றான் என்று அல்லாஹ் தாலா சொல்கின்றான். ஆக உங்களில் எவர்கள் இடையூறு செய்து மக்களை அழைக்கிறார்களோ, எங்களிடம் வந்து விடுங்கள் என்று சொல்லுகின்றார்களோ, இவை அனைத்தையும் அல்லாஹ் நன்கறிவான். மேலும் அவர்கள் போரில் பங்கு கொண்டாலும் பேரளவுக்கு தான் பங்கு பெறுவார்கள். ஆக அவர்கள் உள்ளத்தில் இருக்கின்ற அந்த செய்தியை அல்லாஹ் தாலா வசனத்தின் மூலமாக, வஹியின் மூலமாக வெளிப்படுத்துகின்றான். ஆக அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த 2 வசனங்கள் நமக்கு சில படிப்பினையை சொல்லுகின்றன. ஒரு அசத்திய போராட்டத்திலே கட்டாயமாக ஒரு சில நயவஞ்சகர்கள் இருப்பார்கள் தான். முதலிலே அவர்களை நாம் அடையாளம் கொள்ள வேண்டும், அவர்களை புரிந்து கொள்ள வேண்டும், அவர்களை பற்றியான தெளிவு நமக்கு இருக்க வேண்டும். ஒன்று. இரண்டாவது, அந்த நயவஞ்சகர்களுடைய சாயல் நம்முடைய வாழ்க்கையில் வந்து விடக்கூடாது. அப்படிப்பட்ட மக்களாக நாம் அதோட கொஞ்சம் சாயல் கூட நம்மிடம் இருக்கக்கூடாது. முழுமையான இறைவனை நம்பி வாழ்கின்ற ஒரு மோமின்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை நாம் நம்முடைய சின்சியாரிட்டி, நாம் இந்த மார்க்கத்திற்கு, இந்த மார்க்கத்துடைய பணிகளுக்கும் அதனுடைய இலக்கிற்கும் முழு ஈடுபாடு காட்ட வேண்டும். அதே நேரத்தில் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் தாலா அல் அலீமாக இருக்கின்றான், அனைத்தையும் அறிவனாக இருக்கின்றான். அவனுடைய அந்த இல்மில் இருந்து ஒன்றும் அல்லாஹ் தாலாவுக்கு மறைவானது ஒன்றும் இல்லை. ஆக நாம் என்ன செய்கின்றோம்? இந்த இயக்க பணிகளில், இஸ்லாமிய பணிகளில், அல்லாஹ்வுடைய கலிமாவை உயர்த்துவதில் நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்கின்றன, நம்முடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கின்றன, நம்முடைய அணுகுமுறை எப்படி இருக்கிறது? யாரும் அறியவில்லை, தலைமை அறியவில்லை. ஆனால் அல்லாஹ் அனைத்தையும் அறிபவனாக இருக்கிறான் என்ற உணர்வு நமக்கு எப்போதும் இருக்க வேண்டும். அது வெளிப்படையாக இந்த வஹியின் மூலமாக நயவஞ்சகர்களுடைய அந்த விஷயத்தை குர்ஆன் எங்கு காட்டுகிறது, அதே போன்ற ஒரு காட்சியை மறுமையில் அல்லாஹ் தஆலா காட்டுவான். அந்த ரகசியங்களை கொண்டு வருவான், உள்ளத்தில் இருப்பதை கொண்டு வருவான். ஆக இந்த தெளிவு ஓடு நம்முடைய சிந்தனை இருக்க வேண்டும், பணிகள் இருக்க வேண்டும் என்ற படிப்பினையும் நமக்கு இந்த 2 வசனங்கள் கொடுக்கின்றன என்பதை நாம் நினைவு கொள்ள வேண்டும். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.